தங்கராஜுக்கும் சுரேஷுக்கும் மதி கொடுக்குற பதிலடி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மறுநாள் காலையில சோஃபால அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு எழுந்திருக்கிற சுரேஷ் காஃபி கொண்டு வர மலர்கிட்ட அண்ணி அவ எங்க அப்படின்னு கேட்க உடனே மலர் கேட்குறாங்க, யார சுரேஷ் கேட்குற? மதியவா? மதி கிளம்பிட்டு இருக்கா, காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்ல உடனே சுரேஷ் கடுப்புல எரிச்சல்ல என்ன வேலையை விட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டு இவ காலேஜ் கிளம்பிட்டு இருக்காளா, இவளை பார்த்தாலே பத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுக்கி பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. கரெக்டா தங்கராஜ் உள்ள வர்றாரு. அத்தை, மாமா, சுரேஷு அப்படின்னு சொல்லிட்டே வர உடனே சுரேஷும் மாமா வாங்க மாமா, என்ன இந்நேரத்துக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் கேட்க சுரேஷோட அப்பாவும் அம்மா ராஜலட்சுமியும் வெளியில நிக்கிற தங்கராஜை பார்த்துட்டு மாப்பிள்ள வாங்க 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 மாப்பிள்ள, என்ன இந்நேரத்துக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல வழக்கம் போல தன்னோட பேச்சோட சாமர்த்தியத்தால பதில் சொல்றாரு தங்கராஜ். என்னத்த நம்ம வீட்டுக்கு நான் நினைச்ச நேரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க போல அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்துல நிக்கிற ராஜலட்சுமி ஐயோ மாப்பிள்ள, இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், இல்ல ஏதாவது சமாச்சாரமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராஜலட்சுமியும். உடனே மலரே என்ன பார்த்துட்டு இருக்க, போய் உங்க அண்ணனுக்கு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அப்பாவும் சொல்ல உடனே மதி கிளம்பி வர்றாங்க. ரூம்குள்ள இருந்து அழகா காலேஜ் போறதுக்காக கிளம்பி வந்த மதி கிச்சன்ல தங்கராஜுக்காக காஃபி போட போன மலரை சத்தம் போட்டு அக்கா நான் காலேஜ் கிளம்புறேங்க்கா வரட்டுமா அப்படின்னு உடனே மலரும் மதி கிளம்பிடாத, இந்தா லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சுமா, விட்டுட்டு போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர உடனே தங்கராஜ் டேய் சுரேஷு, ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப தாண்டா திமிரு, பெரிய மகாராணின்னு நினப்பு, பெரிய கலெக்டர் வேலைக்கு போகிறவங்க கூட இத்தனை பில்டப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிசுகிசுப்பாக பேச அதே சமயம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போக உடனே ராஜலட்சுமியும் எப்படிம்மா நீ போவ, சுரேஷ் தானே கொண்டு போய் விடணும், சுரேஷ் அவளை போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜ் சொல்கிறாரு அத்தை என்னத்த சுரேஷோட பொழப்பையே மாற்றிடுவீங்க போல, இவளை காலேஜில் விடுறதும் கூப்பிட்றதும் தான் சுரேஷுக்கு வேலையா, சுரேஷ் என்ன வேலை பார்க்குறான் என்ன பொறுப்பில் இருக்காங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சாரி இருந்தாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற மதியை பார்த்து மேலேருந்து கீழே வரைக்கும் பல்ல கடிச்சிட்டே முறைக்கிறாரு தங்கராஜ். உடனே ராஜலட்சுமியும் அதான் என்ன மாப்பிள்ள பண்ணுறது, இவனை தான் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்காங்களே, எப்போ தான் திரும்பவும் டியூட்டிக்கு போவான்னு எங்களுக்கும் தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அத்தை இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, இப்போ இங்கே நிற்கிற உங்கள் மருமகன் நினச்சா என்னோட தங்கச்சி மதி நினச்சா மனசு வச்சா மாப்பிள்ள சுரேஷ் இன்னைக்கு கூட இந்த நிமிஷமே டியூட்டியில் கூட ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற ராஜலட்சுமி மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, மதி மனசு வச்சா சுரேஷ் இன்னைக்கே கூட வேலைக்கு சேர்ந்துட முடியுமா, அப்புறம் ஏன் தாமதம் பண்ணணும், கையோட இவளை கூட்டிகிட்டு போய் நம்ம சுரேஷுக்கு பழையபடி வேலையை வாங்கி கொடுத்து யூனிஃபார்மை போட்டு கெத்தா இவனை வெளியில் வேலைக்கு போக சொல்கிறத விட்டுட்டு அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல உடனே இப்போ சொல்கிறீங்களே இது வாஸ்தவாத்தை, இதுக்கு தான் காலங்காத்தாலேயே நேரமே நான் வந்திருக்கேன், அப்போ கேட்டீங்கல்ல எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற மதி சொல்கிறாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திமிரா பேச உடனே சுரேஷ் நில்லுடி, இங்கே நாங்கள் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கோம், எதுக்குமே சம்மந்தம் இல்லாதவளை போல நீ பாட்டுக்கு கிளம்புறேன்னு போனால் என்ன அர்த்தம், எங்கள் மாமா வந்திருக்காரு என்ன ஒரு சமாச்சாரம் இப்போ சொன்னாருங்கிறது கேட்டதுக்கு அப்புறமாவது ஏதாவது வாயை திறந்து பதில் சொல்கிறையா, என்னமோ பெரிய திமிராவே சில கணக்காக நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்ல உடனே என்ன உங்கள் மாமாவை பார்த்து பதில் சொல்லணும் அப்படித்தானே அப்படின்னு பக்கத்தில் வந்து யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி அங்கே வேலைக்கு போகிறதுக்காக போகிறாங்க மதி. அதே சமயம் ராஜலட்சுமி குறுக்காட்டி என்னடி என்ன உன் புருஷன் என் மாப்பிள்ளைன்னு 2 ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு என்னமோ சம்மந்தம் இல்லாதவளை போல் போய்கிட்டு இருக்க, என் பிள்ளைக்கு நீ போய் ஏதோ அந்த டிஎஸ்பி கிட்ட சொன்னேன்னா தான் திரும்பவும் யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலைக்கு போக முடியும்னு என் மாப்பிள்ளை தெளிவாக தானே சொன்னார், அதை கேட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் காலேஜுக்கு வேலைக்கு போகிறேன்னா என்ன அர்த்தம், என் புள்ள சம்பாதிக்கிறதுல நீ 6 மாதம் 1 வருஷம் காலேஜில் வேலைக்கு போனால் கூட சம்பாதிக்க முடியாது, அவன் ஒரே மாதத்தில் வேலைக்கு சேர்ந்தா சம்பாதிச்சிடுவான், முதல்ல உனக்கு வேலைக்கு போகிறத நிப்பாட்டினா தாண்டி உன்னோட கொழுப்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே மதி சொல்கிறாங்க இதை பாருங்க அமைதியாகவே தலையாட்டிக்கிட்டே போயிடுவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, என் வாயில் கெட்ட வார்த்தை கூட வரும்,
வேணும்னா உங்கள் மாப்பிள்ளை தங்கராஜை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அசிங்கப்பட்டு தங்கராஜ் அப்படியே தலையை குனிஞ்சு நிற்க, உடனே என்ன பேச்சு, எங்கள் மாப்பிள்ளை முன்னாடி நின்று நாங்கள் பேசுறதுக்கே பயந்துக்குவோம், அவரை பார்த்து என்னடி இப்படியெல்லாம் நீ பேசியிருக்க, உங்ககிட்ட பேசினா ஒத்து வராது, மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான்ல இவங்க அப்பா, அவங்கக்கிட்டேயும் அவங்க ஆத்தாக்காரிக்கிட்டையும் பேசி உடனடியாக சுரேஷுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, அத்தை நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் என்ன விட்டா வச்சிருப்பேன், எல்லாம் எங்கே காய் நகத்துனா எங்கே வெட்ட முடியுங்கிறது எனக்கு தெரியும் அத்தை, நீங்கள் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த தங்கராஜை பற்றி இத்தனை தெரிஞ்சிருந்தும் என்னத்தை எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க, அந்த பொண்ணு தான் சிறுசு வயசு துள்ளுதுன்னா நீங்களும் ஏன் எமோஷனல் ஆகி டென்ஷன் ஆகி பிபி சுகர்னு ஏற்றிக்கிறீங்க அத்தை, போய் ஒதுங்கி நின்று வேடிக்கையை மட்டும் பாருங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம சுரேஷ் யூனிஃபார்மை போட்டுட்டு டியூட்டிக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லவே அங்கே மதியோட அம்மா கால் பண்ணுறாங்க. என்னடி மதி நினச்சிட்ருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே உனிமேல் உன் புருஷன்தான் உனக்கு, அது தெரிஞ்சிருந்தும் பாதி உசுரோட கிடக்கிற உங்கள் அப்பாவை ஒரே அடியாக முடிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டியா, அதுதான் மாப்பிள்ளையோட மச்சான் தங்கராஜ் என்ன சொல்கிறாரோ அதை படி கேட்டு அடக்க ஒடுக்கமாக அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு பழகிக்கணும் அன்னைக்கு தானே நான் சொன்னேன், அப்புறம் ஏண்டி போய் அவங்க சொல்கிறபடி நடந்துக்க அப்படின்னு சொல்ல, அப்படியே தன்னோட மீசையை தடவுனவாறு தங்கராஜ் சிரிக்கிறாரு. உடனே மதியும், அம்மா என்னம்மா சொல்கிற, கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணுமா, இதில் நான் மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தா பரவாயில்லம்மா, அந்த அக்காவோட பையன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுன்னு 2-3 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம், அப்படி இருக்கும்போது எப்படிம்மா நான் போய் கேஸை இப்போ வாபஸ் வாங்கினேன்னா அந்த டிஎஸ்பி என்ன கேவலமாக நினைப்பாரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷமா, அவரோட பர்சனல் நம்பர் கூட எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, எந்த நேரத்தில் வேணாலும் எனக்கு கால் பண்ணுமான்னு சொல்லி அப்படி என்னை மதித்து நம்பர் கொடுத்த அந்த டிஎஸ்பி கிட்ட போய் நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அவருக்கே அது அசிங்கமாக இருக்காது, ச்சே என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்ல, உடனே மதியோட அம்மா சொல்கிறாங்க, சரிடி சரி, அப்படியே நான் ஃபோனை வச்சிட்றேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு செய்தி வரும், அதை கேட்டு உங்கள் அம்மாவும் செத்து போயிட்டான்னு செய்தி வரும், ஏன்னா அதுதானே நடக்கும், அந்த தங்கராஜ் சார் இனிமேல் பணம் கட்டுறதையும் நிறுத்திடுவார், வீட்டை விட்டும் அடித்து துரத்திடுவார், அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர்த்துக்கும் அதுதான நிலைமை, உன் தங்கச்சி அனாதையாக இருப்பா, அதை பார்த்து சந்தோஷப்படு, இப்போ ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட, உடனே மதி அங்கே தங்கராஜை பார்த்துட்டு ஊலா பக்கத்தில் போய், என்ன எப்படியாவது என்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி தானே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததையும் நீங்கள் கொடுத்த காசை வச்சு வீடு கட்டினதையும் பிளாக்மெயிலாக நினச்சி ஒன்றையும் சாதிச்சுக்கிறீங்க, இது உங்களுக்கு தான் அசிங்கம் மிஸ்டர் தங்கராஜ், ஏன்னா பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு இப்போவும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த மதி இப்படியெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக உங்கள் வழிக்கு வரமாட்டா, இந்த மதி இதுக்கும் மேலே தான் ஆட்டம் காமிப்பேன், என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சிட்டது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே ராஜலட்சுமி, என்ன இங்கே நின்று ஆம்பளைங்க கூட சரிக்கு சரி வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க, உங்கள் அம்மா பேசினதை நாங்களும் தானே கேட்டோம், போய் முதல்ல சுரேஷுக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, உடனே இப்போ கூட என்னோட தயவில் தானே நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்கிறீங்க, அதை ஒத்துட்டா சரி, திரும்பவும் டியூட்டியில் சேர்ந்து ஏதாவது வாழை ஆட்டுனா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வாழை ஒட்ட நறுக்கவும் தெரியும் இந்த மதிக்கு அப்படின்னு கெத்தா, நான் ஆட்டோவில் டிஎஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு நான் காலேஜ் போய்க்கிறேன், நீ டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணுற வழியை